நீங்கள் ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஃப்ரெஞ்சு இலக்கண விதிகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டாயமாக எது மிக அவசியமாக ஒரு 3 கிராமர் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னட்ட கூது ஃப்ரான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என்ன மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. முதலாவதாக நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னால் காலங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இதுகளில் அந்த வாக்கியங்களை எப்படி அமைக்கணும், அதில் வர அந்த வினைச்சொல்லுகள் எப்படி சுஜைக்கேற்ற மாதிரி மாறுபடுது, அப்போ இன்றைக்கு நடந்த விஷயத்தை நாங்கள் எப்படி கதைக்கணும், இப்படி நீங்கள் காலத்துக்கு ஏற்ப அதை வாக்கியங்களை அமைச்சு அது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது முதலாவது ரூல்ஸ். நீங்கள் கட்டாயம் ஃப்ரெஞ்சில் காலத்துக்கு ஏற்ப காலங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்ச வரை நீங்கள் வேர்ப் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வினை சொற்கள். நாங்கள் என்ன ஒரு செயலை செய்தாலுமே அதை ஒரு வேர்பால் சொல்லித்தான் அதை சொல்ல வேண்டும். அப்போ அதுக்காக நாங்கள் எங்களுக்கு முக்கியமாக தேவையானது உண்டு வினைச்சொல். ஒரு சுஜே இருக்குன்னு சொன்னால் அடுத்ததாக ஒரு செயலை சொல்ல போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு அந்த வினைச்சொல் தேவை. அப்போ அதுக்குமே நீங்கள் முடிஞ்ச வரை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களால் ஒரு வசனத்தை முழுமையாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் கட்டாயம் ஒரு சுஜைக்கேற்ற மாதிரி ஒரு வினைச்சொல் வச்சு கதைக்கிறதுக்கு காலமும் இருக்கணும், அதே மாதிரி எங்களுக்கு வினைச்சொல்லும் தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவதாக நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே நாங்கள் படிக்க என்ன செய்வோம்னு சொன்னால் எல்லாமே சரியான வசனங்களை படித்து கொண்டு போவோம். இப்போ நான் இதை செய்கிறேன், நான் இங்கு செல்கிறேன்னு படித்து கொண்டு போவோம். எதிர்மறையான வாக்கியங்களை நாங்கள் பெருசாக கணக்கில் எடுக்க மாட்டோம். நெகட்டிவாக கதைக்கிற விஷயங்களை நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். நான் இதை செய்யவில்லை, நான் இங்கு போகவில்லை என்ற விஷயத்தை பெரும்பாலும் கணக்கில் எடுக்க மாட்டேன். அந்த மூன்றாவது விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு முக்கியமாக இதில் சொல்ல போகிறோம். எதிர்மறையான வாக்கியங்களை நாங்கள் அமைக்கிறதுக்கு ஃப்ரெஞ்சில் என்னென்ன சொற்களை பாவிச்சு அந்த எதிர்மறையான வாக்கியங்களை அமைப்போம் என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளங்கப்படுத்த போகிறேன். கட்டாயம் இந்த 3 விஷயமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் ஃப்ரெஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எதிர்மறையான வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு என்னென்ன சொற்கள் தேவை, எப்படி அந்த வாக்கியங்களை அமைக்கிறோன்னு சொல்லி சில உதாரணங்களோட பார்ப்போம். முதலாவது நு பா என்ற சொல் பாவிக்கப்புறம் இது இல்லை என்ற அர்த்தத்தில் குறிக்கும். நு பா எப்படி நாங்கள் ஒரு வாக்கியத்தில் பாவிப்போம்னு சொன்னால் வேர்புக்கு முன்னுக்கு நுவும் வேர்புக்கு பின்னுக்கு பாவும் பாவிப்போம். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். Je ne comprends pas la question. எனக்கு இந்த கேள்வி விளங்கவில்லை. Il ne mange pas de viande. அவன் இறைச்சி சாப்பிடுவதில்லை. Nous ne parlons pas français à la maison. நாங்கள் வீட்டில் பிரெஞ்சு மொழி கதைப்பதில்லை. Elle n'aime pas le café. அவளுக்கு கஃபே விருப்பமில்லை. Vous ne travaillez pas aujourd'hui. நாங்கள் இன்று வேலை செய்யவில்லை. இப்படி நாங்கள் இல்லை என்ற எதிர்மறையான வாக்கியங்களுக்கு இந்த நு பா பாவிப்போம். ரெண்டாவது நு ப்ளு. இது என்னத்துக்கு பாவிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செய்து கொண்டு இருந்திருப்பீங்க, இப்போ அதை செய்கிறேல நிப்பாட்டிட்டீங்க என்ற அர்த்தத்தில் தான் இந்த நு ப்ளு நாங்கள் பாவிப்போம். இதுக்குமே வேர்புக்கு முன்னுக்கு நு வரும், வேர்புக்கு பிறகு ப்ளு வரும். உதாரணம், je ne fume plus. நான் புகைப்பிடிப்பதில்லை. இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் முதல் புகைப்பிடித்து கொண்டிருந்த நான் இப்போ புகைப்பிடிப்பதில்லை என்றதோட அர்த்தம். Il ne vit plus ici. அவன் இங்கு வசிக்கவில்லை. ஆரம்பத்தில் இங்குதான் வசித்து கொண்டிருந்தவர் இப்போ இங்கு வசிக்கவில்லை.
Nous ne regardons plus la télévision. நாங்கள் டிவி பார்ப்பதில்லை. Elle n'étudie plus le français. அவள் பிரெஞ்சு மொழி படிக்கவில்லை. Ils ne parlent plus ensemble. அவர்கள் ஒன்றாக கதைப்பதில்லை. நான் ஒருபோதும் நடனம் ஆடியதில்லை. இதை இந்த பிரெஞ்சு எதிர்மறையா பாவிக்கிற சொற்களை வச்சு நீங்க வசனமா தெரிஞ்சிருந்தா இருக்கா எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. அடுத்தது மூன்றாவது என்னன்னு சொன்னா எதிர்மறை வாக்கியம் அமைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா ne jamais. இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒருபோதும் இல்லை. இது எப்படி பாவிப்போம்னு சொன்னா அதே மாதிரி தான் வேர்புக்கு முன்னுக்கு நேவும் வேர்புக்கு பின்னுக்கு ஜமேயும் பாவிப்போம். உதாரணம் je ne mens jamais. நான் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. il ne voyage jamais seul. அவன் ஒருபோதும் தனியாக பயணம் செய்வதில்லை. nous ne mangeons jamais tard. நாங்கள் தாமதமாக ஒருபோதும் சாப்பிடுவதில்லை. Elle n'oublie jamais son téléphone. அவள் தனது டெலிஃபோனை ஒருபோதும் மறப்பதில்லை. Il ne regarde jamais ce film. அவர்கள் ஒருபோதும் இந்த படத்தை பார்த்ததில்லை. இந்த 3 இலக்கண விதிகளும் நீங்க தெரிஞ்சிருந்தாலே உங்களால பிரெஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு காலங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ முக்கியமான காலங்கள் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அதே மாதிரி வினை சொற்களும் முடிஞ்சவரை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவதா எதிர்மறையான வாக்கியங்களும் உங்களுக்கு அமைக்க தெரிஞ்சிருக்கணும். கூடுதலான பேர் என்ன செய்வீங்க, பாசிட்டிவான வாக்கியங்களை தான் அமைச்சு பார்ப்பீங்க. இந்த நெகட்டிவான எதிர்மறையான வாக்கியங்களை அமைச்சு பார்க்கறதுக்கு பெருசாக அதை முயற்சி செய்கிறேன். அதையுமே சிறந்த வழியில் அதுக்குரிய சொற்களை பாவிச்சு எப்படி அமைக்கணும்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்களுமே முடிஞ்சவரை இதுக்கான வாக்கியங்களை நீங்கள் அமைச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு சொற்களை எப்படி ஞாபகத்தில் வச்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வினை சொற்களாகட்டும் இல்லை வேறு எந்த புதிய சொற்களாகட்டும் மனப்பாடமோ இல்லை நீங்கள் நேரத்தை செலவழித்திருந்து பாடமாக்காமலோ இலகுவாக எப்படி அதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளலாம்ன்றது அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.